தாய யாருமா சர்வ மங்கள காளி. சந்தோஷம் தாய. இப்ப நம்ம முதல்ல காளி தானே கூப்பிட்டோம். அங்காளினா என்ன காளினா என்ன எல்லாமே ஒண்ணுதான். நான் லீவு சண்டேன்னு நினைச்சேன். நான் லீவுலாம் இல்லை வந்துட்டேன்றாங்க. வண்டி லேட் ஆயிட்டுது. இல்ல தாய நீ வர வாகனம் லேட் ஆயிடுச்சுன்றாரு. நான் சொல்லத பாரு அவர் சொல்றாரு பாரு. ஏன்னா சர்வமங்கல காளின்றது என்னன்றது யாருக்கும் தெரியாது. ஆதி ஒரு காலத்தில பிடாரி அவதாரம் கொண்டவங்க தான் இந்த காளி. யாரும் வழிபட மாட்டாங்க. ஏன்னா தங்கக்கூடிய கருவில் தின்னக்கூடியவர் காளி. ஆனா இப்ப அப்படி கிடையாது. மகிமையா இருக்கிறாங்க. மலையனூர் போனா பஸ் கிடைக்கல. ஆமா தாயே இப்பதான் தாய்க்கு பிள்ளடிமை பிள்ளைக்கு தாயடிமை. வாடா போடா சொல்லக்கூடாது. நீ ஏன் மதிக்கலன்னா என்ன எப்படி மதிப்பாங்க எல்லாரும்? முப்பிறப்புல நான் முப்பிறப்பு தான் சொல்றேன். ஆதி ஒரு காலம் போது இப்போ இல்ல. ஆதி ஒரு காலம். ஆதி தோன்றினப்போ எழுத்தும் மண்ணும் பிறக்கா முன்னே மானிடமே பிறக்காத முன்னே நீ பிறந்த. ஏன்னா முக்கண்ணோட பிறந்தவங்க இந்த அம்மா தான். யாரு? இந்த அம்மா தான். எழுத்து பிறக்கா முன்னே மண்ணு பிறக்கா முன்னே எங்க அம்மா தான் பிறந்தாங்க. முக்கண்ணோட பிறந்து இந்த மண்ணை தருவுறாங்க. யாருமே இல்லையோன்னும் போது அங்க என்ன பண்றாங்க? ஆத்தி மானல் கோவித்தால் ஆத்தி மானல் கோவித்தால் அரணார உண்டு செய்தார். முப்பிறப்புல எங்க அம்மா முக்கண்ணோட பிறந்து அந்த ஆத்து மணலை திருவும் போது அரலிங்கம் பூஜை பண்றாங்க. அரலிங்கம் வந்த உடனே ஐயோ இதுதான் உலகம் பழகுது, இதைதான் பூஜைக்கணும்னு எங்க அம்மா என்ன பண்ணாங்களா? அரணே பாரணே என்று அரணே பாரணே என்று அரணார பூஜை பண்ண. சிவனே பாரணே என்று சிவனே பாரணே என்று சிவனார பூஜை செய்யா. அரணே பரணே என்று அரணார சிவனே பரணே என்று பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் பின்புறமாக ஐயா வந்து கட்டி அணைக்கிறாரு. யார? இந்த அம்மாவை. அப்படி கட்டி அணைக்கும் போது அம்மா என்ன பண்றா? யாரேன்றி தெரியலையே எதிரே வந்து நில்லும் ஐயா. யாரு? இந்த அம்மா சொல்றாங்க. ஆனா ஐயா என்ன சொல்றாரு? பெண்ணே நீ பிறக்கும் போது முக்கண்ணோட பிறந்துடுற. நீ அண்ணார்ந்து பார்த்தேனால் அண்ணார்ந்து பார்த்தேனால் உனக்கு பற்றிய அறிவே நோடி